இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் முதலீடு செய்யறதுல ஆர்வமா இருக்காங்க. அப்படி எல்லா மக்களுக்குமே பயனளிக்கிற வகையில் இருக்க ஒரு திட்டம் தான் பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம், அதாவது பிபிஎஃப் திட்டம். இந்த பிபிஎஃப் திட்டத்தை பார்த்தீங்கன்னா பேங்குகள்ல மட்டும் இல்லாம போஸ்ட் ஆபீஸ்லயும் தொடங்கலாம். இது உங்களோட எதிர்காலத்துக்கு உதவுற ஒரு திட்டம். வேலை பார்க்குறவங்க, சுய தொழில் செய்யறவங்க, ஓய்வூதியக்காரர்கள் அப்படின்னு யார் வேணாலும் பொது வருங்கால வைப்பு நிதி திட்டத்துல முதலீடு செய்யலாம். 18 வயசை தாண்டினவங்க மட்டும் இல்லாம மைனர்கள் சார்பா அவங்களோட பெற்றோர்கள் இல்லைன்னா பாதுகாவலர் மூலமாவும் இந்த கணக்கை திறக்க முடியும். பேங்க்லயோ இல்ல போஸ்ட் ஆபீஸ்லயோ கூட நீங்க பொது வருங்கால வைப்பு நிதி கணக்கை நாடு முழுவதும் எங்க வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா ஒரே ஒரு கணக்கை மட்டும் தான் வச்சுக்க முடியும். இந்த பிபிஎஃப் திட்டத்துல ஒரு வருஷத்துல குறைந்தபட்சம் 500 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்ய முடியும். அதிகபட்சமா 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். இது கூட்டு கணக்காளர்களுக்கும் பொருந்தும். நீங்க பிபிஎஃப் கணக்கை தொடங்குற வருடத்தை சேர்க்காம அடுத்த 15 வருஷத்துக்கு அப்புறமா உங்களோட திட்டம் பாத்தீங்கன்னா முதிர்ச்சி அடையும். இந்த திட்டத்துக்கு 7.1% வட்டி விகிதம் வழங்கப்படுது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 15 வருஷத்துக்கு அப்புறமா மொத்த தொகையும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா முதிர்ச்சி அடைஞ்ச தொகையை கணக்கிலேயே வச்சுட்டு வட்டி வருமானத்தை மட்டும் பெறலாம். இல்லைன்னா வருஷந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமா கூட பணத்தை எடுத்துக்கலாம். தேவைப்பட்ட திட்டத்தை ஒரு 5 ஆண்டுகளுக்கு நீடிச்சு 20 ஆண்டுகள் வரைக்கும் முதலீடு செய்யலாம். அந்த வகையில இந்த திட்டத்துல 20 வருஷங்களுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய், 8000 ரூபாய், 12000 ரூபாய் அப்படின்னு முதலீடு செஞ்சா மொத்தம் எவ்வளவு தொகையா பெற முடியும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்க இந்த பிபிஎஃப் திட்டத்துல 4000 ரூபாயை 20 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். மாதந்தோறும் 4000 ரூபாய் நீங்க செலுத்தினீங்க அப்படின்னா 20 வருஷங்களுக்கு 9,60,000 ரூபாய் நீங்க முதலீடு செஞ்சிருப்பீங்க. இதன் மூலமா உங்களுக்கு வட்டி வருமானமா 11,70,652 ரூபாய் இருக்கும். இந்த திட்டம் முதிர்ச்சி அடையும் போது உங்களுக்கு முதிர்வு தொகையா 21,30,652 ரூபாய் கிடைக்கும். அதுவே இந்த பிபிஎஃப் திட்டத்துல 20 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியா மாதந்தோறும் 8000 ரூபாயை முதலீடு செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். மாதந்தோறும் 8000 ரூபாய் அப்படின்னா 20 ஆண்டுகளுக்கு நீங்க 19,20,000 ரூபாயை முதலீடு செஞ்சிருப்பீங்க. இதன் மூலமா உங்களுக்கு வட்டி வருமானமா 23,41,304 ரூபாய் கிடைக்கும். இந்த திட்டம் முதிர்ச்சி அடையும் போது உங்களுக்கு முதிர்வு தொகையா 42,61,304 ரூபாய் கிடைக்கும். அதுவே நீங்க இந்த பிபிஎஃப் திட்டத்துல 20 வருஷங்களுக்கு தொடர்ச்சியா மாதந்தோறும் 12,000 ரூபாயை முதலீடு செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதன் மூலமா நீங்க 20 வருஷங்களுக்கு 28,80,000 ரூபாயை முதலீடு பண்ணிருப்பீங்க. இதுல இருந்து உங்களுக்கு வட்டி வருமானமா 35,11,957 ரூபாய் கிடைக்கும். இந்த திட்டம் முதிர்ச்சி அடையும் போது உங்களுக்கு முதிர்வு தொகையா 63,91,957 ரூபாய் கிடைக்கும். இந்த திட்டத்துல நீங்க செய்யற ஒரு சிறிய முதலீடுகள் கூட உங்களோட வருமானத்தை கண்டிப்பா அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துல முதலீடு செய்யறது மூலமா உங்களோட பணம் பாதுகாப்பானதாகவும் உங்களுக்கு உறுதியான வருமானத்தையும் தருது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.